உங்களுக்கு டெய்லி நைட் வந்து இருமல் வருது, அதுக்கு என்ன ரீசன் பார்க்கலாம் வாங்க. நைட் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா பாடி பொசிஷனே சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மூக்குலேருந்து த்ரோட்லேருந்து கொஞ்சம் மியூக்கஸ் வந்து த்ரோட்டில் பட்டு இரிட்டேட் பண்ணி அதனால கூட உங்களுக்கு ட்ரை காஃப் வரலாம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ். வயிற்றில் இருக்கிற ஆசிட் மேலே ரிஃப்ளெக்ஸ் ஆகி த்ரோட்டில் பட்டு உங்களுக்கு திருப்பி காஃப் வரலாம். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீசிங் ப்ராப்ளம், அலர்ஜிஸ், ஆஸ்துமா இது கூட நைட்டில் காஃப் கொண்டு வரலாங்க. இதுக்கு சிம்பிளாக ஹோம் ரெமெடிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி பொசிஷனை கொஞ்சம் மாற்றி தூங்கலாம். ஒரு 2-3 பில்லோஸ் வச்சு படுக்கலாம். அப்படி இல்லைன்னா நைட் கொஞ்சம் வார்ம் வாட்டர் கொடுத்துட்டு படுக்கலாம். இதெல்லாம் பண்ணிங்கனாலே நீட்டாக நைட்டில் காஃப் வர்றது நம்ம க்யூர் பண்ணலாம். ஆனால் இது கொஞ்சம் ரொம்ப நாள் போச்சுன்னா உங்கள் பாடி சொல்கிறத நீங்கள் கேளுங்க. ரொம்ப நாள் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து டாக்டரை பாருங்கன்றது தான் ஒரு பல்மனாலஜிஸ்டோட அட்வைஸாக இருக்குது.